ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து குழந்தைங்களுக்கு சளி, மூக்கடைப்பு, நெஞ்சுச்சளி இந்த மாதிரியான சளி ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து வீட்டிலேயே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக உடனே அந்த மூக்கு அடைப்பெல்லாம் வந்து அப்போவே வந்து ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஹர்ப்ஸ் ஆயில் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து திருநீற்று பச்சிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது கற்பூரவல்லியில் 6லிருந்து 7 இலை வரைக்கும் எடுத்துக்கலாம். கருந்துளசி ஒரு கைப்பிடி அளவு. கருந்துளசி கிடைச்சா ரொம்ப நல்லதுங்க, இல்லைனா நார்மல் துளசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கருந்துளசியில் நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா கருப்பு வெத்தலை. என்னடா ரொம்ப குட்டியாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது எங்கள் வீட்டு செடியில் பறிச்சதுங்க. கருப்பு வெத்தலை வந்து ஒரு 8 வெத்தலை, சின்ன வெத்தலையாக இருந்தால். பெரிய வெத்தலையாக இருந்தால் 4 வெத்தலை எடுத்துக்கலாம். நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ஹர்ப்ஸ் எல்லாமே நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் 8லிருந்து 10 வெங்காயம் எடுத்துக்கலாம். லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் வந்து இந்தளவுக்கு எடுத்துகிட்டா போதுங்க. நம்மளுடைய ஆயிலுடைய மெயின் இன்க்ரீடியண்ட் யார் அப்படின்னா பச்சை கற்பூரம் தாங்க. நம்ம பச்சை கற்பூரம் போட்டு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா உடனுக்குடன் வந்து மூக்கடைப்பிலிருந்து நெஞ்சுச்சளியிலிருந்து எல்லாமே வந்து கரைஞ்சிரும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா ஹர்ப்ஸையுமே இந்த மாதிரி ஒரு உரலில் இடித்து எடுத்துக்கலாங்க, இல்லைன்னா மிக்சியில் கூட நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து 2 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி விட்டோம் அப்படின்னா கோல்டில் இருந்து நல்லாவே ரிலீஃப் கிடைக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கோல்டு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி விடுவோம். நல்லாவே கேட்கும். ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சளி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டாக்டர்கிட்ட தான் கன்சல்ட் பண்ணணும். தேங்காய் எண்ணெய் வந்து 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 டம்ளர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த ஆயில் குழந்தைங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நல்லா தலையில், காதுக்கு பின்னால், மூக்கில், நெஞ்சு பகுதியில், காலில் நல்லா தடவி விட்டுருங்க. ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்கிற ஹர்ப்ஸ் வந்து ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த எசன்ஸ் வந்து லைட்டாக பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை கற்பூரத்தை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை கற்பூரம் வந்து நல்லா பாயில் ஆகிறப்போ அந்த ஒரு புகை வரும் இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னா அப்போவே வந்து மூக்கு அடைப்புலாம் இருந்தது அப்படின்னா அந்த மூக்குச்சளியெல்லாம் வந்து கரையிறத நல்லாவே ஃபீல் பண்ணலாம். பெரியவங்களுக்கு வந்து மூக்கடைப்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நார்மலாக தேங்காய் எண்ணெயில் பச்சை கற்பூரத்தை ஆட் பண்ணி அந்த புகையை ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னாலே மூக்கடைப்பு வந்து அப்போவே சரியாயிடும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆயில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுடுங்க. தேங்க்யூ.